வாங்க 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 எல்லாரும் வாங்க. எல்லாரும் உட்காருங்க. தங்கச்சி கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. பரவாயில்லக்கா, எல்லாரும் உட்காருங்க. சரிம்மா, நீங்களும் எல்லாரும் உட்காருங்க. நீரஜம்மா, போய் வந்திருக்கவங்களுக்கு காபி கொண்டு வாம்மா. வேண்டாம் வேண்டாம், காபில ஒண்ணு வேண்டாம். முதல்ல நாங்க பொண்ணு பார்க்கணும். பொண்ணு பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நாங்க இந்த வீட்ல கை நடப்போம். காபி என்ன கையாலேயே கோரி சாப்பிட போறியே? வாயில தானே குடிக்க போறியே? அது வாயில குடிக்கிறப்போ காதுக்குள்ள ஊத்துற முதல்ல. ரெண்டாவது முதல்ல பொண்ணு பார்த்து பிடிச்சதா எனக்கு பச்சை தண்ணிய கூட வாயில வைப்போம். ஏக்கா, என்னது இதெல்லாம்? காபி குடிச்சிட்டு மெதுவா பொண்ணு பார்க்கலாம்ல. ஏம்மா தங்கச்சி, அது அவிய விருப்பம். பொண்ணு முதல்ல பார்க்கட்டும், பிடிச்சிருந்தா காபிலாம் குடிப்பாவே. வாடவா போறாவே. வாம்பளே என்ன அவியலுக்கு பிடிக்காமலே வேற போகுது. என்ன அழகா இருக்கா? ஆமாக்கா, அதுவும் சரிதான். குடிக்க மாட்டேங்காவல. தங்கச்சி, பார்த்துட்டு பார்த்தனா என்ன, பார்த்துட்டு படுத்தா என்ன? பொண்ணை பார்த்துட்டு மெதுவா காபி குடிக்கட்டும். நீ முதல்ல போய் பொண்ணை கூட்டிட்டு வா. சரிங்கக்கா. அதுக்கு முன்னால என் குடும்பத்துல உள்ளவங்கள அறிமுகப்படுத்திடுறேன். நான் தான் பொண்ணுக்கு அம்மா. என் பக்கத்துல இருக்காவளே, இவிய தான் பொண்ணுக்கு அப்பா. இது என் மகன். அவன் பக்கத்துல இருக்கிறது அவன் பொண்டாட்டி. அது பக்கத்துல இருக்கிறது என் மருமகளோட அக்கா. அது பக்கத்துல இருக்கிறது என் மூத்த சம்மந்தி. அதுக்கு அங்க பக்கத்துல இருக்கிறது அவிய தங்கச்சி. சரி சரி, போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. பேர வாங்கின தள்ளி உட்கார்ந்திருக்கவள மொட்டை அடிச்சிட்டு, அது எங்க சின்ன சம்மந்தி மாமியார். சரி சரி, போதும் போதும். மத்தவி எல்லாரும் தெரிஞ்சவி, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவிய. பேரவி எனக்கு ஒரு பேத்தி இருக்கா, உறங்கிட்டு இருக்கா. நீங்க போறதுக்குள்ள முழிச்சிட்டானா தூக்கிட்டு வந்து காட்டி. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். பார்த்த கும்பலே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல என்ன வேறையா? போதும் போதும், நிறுத்துங்க. என்ன இதுக்கு எப்படி சொல்லிட்டு, என்ன எங்களுக்கு எவ்வளவு சொந்த பந்தங்கள் இருக்கு. கல்யாணத்தோட பாருங்க ஒரு ஊரே வரும். வார்த்தை வார்த்தை கல்யாணம் பண்ணிக்கிறனே, பாத்துக்கலாம். நாங்க சொல்லிட்டு நீங்க சொல்லலையே எதுவுமே. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் தான் மாப்பிள்ளைக்கு அம்மா. நான் என் பக்கத்துல இருக்கானே, இவன் தான் மாப்பிள்ளை. அவரு என் புருஷன். இதுதான் எங்க குடும்பம். நாங்க யாரும் அக்கம் பக்கத்தையே கூப்பிடல, சொந்தக்காரவியல சேர்த்துக்க மாட்டோம். அப்படியே சரி சரி, அதுவும் நல்லதுதான். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சாப்பாடு போடையும் தண்ணி குடிக்கையும் காப்பி குடிக்கையும் ரொம்ப கஷ்டம் தான். இந்த மீன்காரி பேர் இருப்பா நம்மள கூப்பிட்டு வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கா? இதுக்கு ஆட்கள் போட்ட இவ்வளவு வச்சுக்கிறீ. ஆண்டி, மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்காரு? ஓஹோ, டாக்டரா? சரி, தலைவலி கால்வலி கை வலிக்கெல்லாம் ஊசி போடுவீங்களா? அப்படின்னா ஆஸ்பத்திரி இருக்கோ? சரி சரி, போகும்போது அப்படின்னா அட்ரஸ் தந்துட்டு போங்க, நாளைக்கு வந்து பாக்கேன். ஏத்தே, சும்மா இல்லத்தே, உண்மையாதான் கேக்கேன். நீ என்ன வாம்பளே கட்டி கொடுக்க போறியா இல்ல வா தங்கச்சி கட்டி கொடுக்க போறியா? அதெல்லாம் பெத்தவிய பாத்துக்கிடுவாவே, நீ சும்மா இரு போதும். ஏத்தே, அப்படின்னா உண்மையிலே டாக்டர் நீங்க ஆஸ்பத்திரி பேத்தியலோ? பேருக்கு நிறைய தடவை பேருக்கு. சரி, எவ்வளவு ரூபா பேசிருக்கிய? என்னது பேசிருக்கா? இல்லத்தே, ஆஸ்பத்திரிக்கு வந்தா எவ்வளவு ரூபா வாங்குவான்னு கேட்கத்தான் அப்படி கேட்டுட்டேன். எவ்வளவு தே, சும்மாலாம் போக மாட்டீங்களே? இப்ப இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. நோய்க்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க, அதெல்லாம் ஒரு கணக்குல சொல்ல முடியுமா? ஓஹோ, அப்படி வேற இருக்கா? சரி 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 சரி, பேசினா இருக்க போது பொண்ணை கூட்டிட்டு வாங்க. புடிச்சிருந்தா தானே மேல கொண்டு பேச முடியும். சரி சரி, இத கூட்டிட்டு வர சொல்லி. சாமிமா சாமிமா, கண்ணுமணி பிள்ளைய கூட்டிட்டு வாமா. ஆமா, யார் அந்த சாமி? எல்லாரையும் அறிமுகப்படுத்தினே, அதை மட்டும் பண்ணவே இல்ல. உங்க மூணாவது பிள்ளையா? இல்ல இல்ல, ஊர்கார பிள்ளைதான். என் மகளுக்கு நல்ல ஃப்ரெண்ட். அப்படியே, சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். தங்கச்சிமா, என்னங்கக்கா? மாப்பிள்ளை பையன் கொஞ்சம் சும்மாடா தானே இருக்கான். ஏக்கா நல்ல கலரா இருக்காங்கக்கா. நம்ம கண்ணுமணி பிள்ளை கருப்புல, இந்த பையன் நல்ல கலரா இருக்கான். கலரா இருக்கான், ஆனா முகம் அம்சமாவே இல்லையடா. கலரா இருந்துட்டா மட்டும் அழகு கிடையாது. கண்மணி பிள்ளை கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாடா. ஆனா இந்த பையனோட மண்டையும் கொண்டையும் பாரு, பொறுக்கி மாதிரி இருக்கான். ஏக்கா, மாப்பிள்ளை பையன் டாக்டரா? இவனை பார்த்தா டாக்டர் மாதிரியா இருக்கு. டாக்டர் ஓட்டுறது கூட ஆவாதவன் மாதிரி இருக்கு. டாக்டர்னா பார்த்தாலே தெரியுமா தங்கச்சி, டீசெண்டா இருப்பாவ. இந்த பையனை பாரு எப்படி இருக்கான்னு. அவன் முடிவெட்டே சரியில்லையே. ஏக்கா, சின்ன பையன்லாம் இந்த காலத்து பையன் பத்தியலா, அதனால ஒரு தினுசா முடி வெட்டி இருக்கான். மூஞ்சி முழுக்க முடி மட்டும்தான் கிடக்கு.
அதுல வேற ஒரு பெரிய கண்ணாடி. மூஞ்சும் தெரியல, மொழியும் தெரியல. திருட்டு மொழிக்காரனா இருப்பான் போல, அதனால தான் கண்ணாடி போட்டு மறைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். ஏங்க அந்த பையல பார்த்ததுல இருந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிய? அது என்னமோ தெரியலடா. டாக்டருக்கு உண்டான அம்சமே அந்த முகத்துல எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அவன் மண்டைய பார்த்தாலே கடுப்பா இருக்கு. ஏக்கா இந்த காலத்து பிள்ளைகள்லாம் நம்மளாம் அந்த காலத்து டாக்டர் பார்த்துருப்போம். அவையெல்லாம் வேற மாதிரி தலைமுடிய வெட்டிக்கிட்டு வேற மாதிரி ஸ்டைல்ல இருப்பாவ. இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் அதனால தான் இப்படி மண்டைய வெட்டி வச்சிருக்கான். பாடுமா தங்கச்சி, அவன் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அவன் ஆட்டக்காரி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கா அப்பத்துல இருந்து. அதுவும் கிச்சு கிச்சு குரல்ல பேசியா. ஏக்கா ஒருத்தருக்கும் வித்தியாசமா தானே இருக்கும் குரலு. அவளுக்கு அந்த மாதிரி இருக்கு, நம்ம என்ன செய்ய முடியும்? என்னமோ தெரியலடா தங்கச்சி. அந்த மாப்பிள்ளை பையன் மூஞ்சும் சரியில்லை, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா மூஞ்சும் சரியில்லை. ஏதோ திருட்டு கும்பல் மாதிரியே இருக்கு. ஏக்கா அப்படிலாம் இருக்காது. மீன்காரி அதெல்லாம் நல்லா பார்த்து விசாரிச்சிருப்பா. மாப்பிள்ளை பையனை கூட்டிட்டு வந்து வானரோட மாமியாரு. அதனாலதான் எனக்கு பெருட்ட சந்தேகமா இருக்குமோ தங்கச்சி. அவளே ஒரு விளங்காதவா. என் பேரனுக்கு அப்படி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட்டா. ஏக்கா அந்த பிள்ளைக்கு என்ன குறைச்சல், நல்ல பிள்ளைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு கிடக்குறிய. தங்கச்சிம்மா இருந்தாலும் அவளுக்கு சின்னதா ஒரு ப்ராப்ளம் இருக்குல்லடா. அதனால வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அந்த மாதிரி எதுவும் இருந்துடக்கூடாதுல்ல. ஏக்கா நம்ம பேரவு மீன்கார்ட்ட சொல்லுவோம், எதுவும் குறைகள் இருக்கா நிறைகள் இருக்கா கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்லி வைப்போம். இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு பேசாம அனுப்பி விடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏக்கா என்ன பொண்ணே பார்க்கலக்கா, பொண்ணு பார்த்து அவியலுக்கு பிடிக்கணும். இவ எல்லாருக்கும் மாப்பிள்ளைய பிடிக்கணும்ல, உங்களுக்கு மாதிரியே எல்லாருக்கும் பிடிக்காமல கூட இருக்கலாம். போர்த்து இருந்து பார்ப்போம் யாருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு. பேரவை நம்ம தனியா மீன்காரியை கூப்பிட்டு பேசுவோம். சரிம்மா தங்கச்சி, அதுவும் சரிதான். சபையில வச்சு இதை பத்தி பேச வேண்டாம். பிஷாண்டி தனியா வரும்போது பேசிக்கலாம்டா. சரிங்கக்கா. செல்லம்மாக்கா, என்ன சொல்பா? ஏக்கா அவியலுக்கு வேணா பேரவு காப்பி கொடுத்துட்டு போட்டோம், நம்மளுக்கு அது இப்ப காப்பி தரலாம்ல. வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, சும்மாயே உட்காந்து கிடக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வந்தாவது காப்பி தருவாவன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இவி என்னடானா பொண்ணு பார்த்தாதான் காப்பி குடிக்கேங்காவ. நம்மளுக்கு அது தரலாம்ல. ஷில்பா, எல்லாருக்கும் ஒரே நேரம் தானே தருவாவ. நம்மளுக்கு மட்டும் தந்தா அவிய தப்பா எடுத்துக்கிடுவாவல்ல. அவியதான் வேண்டான்னு சொல்லிட்டாவளேக்கா, பிறவி ஏன் தப்பா எடுத்துக்கிட போறாவ? வேண்டான்னு சொன்ன வீட்டை மறுபடியும் கேக்குறதும் தப்புதான். வேணுங்கிறவியலுக்கு கொடுக்க வேண்டியதானே. நான் அப்பதே வந்துட்டேன், மக எப்பயோ வந்துட்டாக்கா. இவ்வளோ நேரமா காபி ஸ்நாக்ஸ் எதுவுமே தரையில. நானும் எல்லாரும் இருக்காவளேன்னு வாய மூடிட்டே உட்கார்ந்துருக்கேன்க்கா. ஒன்னும் வெளியே வரையில. இருஷில்பா, பொண்ணு பார்த்த உடனே தருவாவே. ஏக்கா எவ்வளவு நேரம் காத்து கிடக்க, பசியே எடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஆமா, என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்காவ தெரியலக்கா. மீன்காரக்கா சொன்னவ நீரோஜா தான் ஏதோ கிச்சன்ல கடந்து செய்யான்னு. அப்படியா? அப்ப வீட்டு பலகாரம் தானோ? ஆமாக்கா, மிச்சம் மீதி கடந்தா வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போயிடணும். எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவா, ராத்திரிக்கு வச்சு சாப்பிடுவியோ? இல்லக்கா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு காலையில சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம். ஷில்பா, ஸ்நாக்ஸிமா? ஏக்கா, திங்கிற ஐட்டம் எது கிடைச்சாலும் சரி, நாங்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம்க்கா. எங்க வீட்ல சாப்பிடுற பொருள் எதுவுமே வீணா போகாது. ஓஹோ, அப்படியா? ஆமாக்கா, நிறைய இருந்தா ஒரு வாரம் கூட வச்சுக்கிடுவோம். ஒரு வாரமா? வெளி சாப்பாடா? ஆமாக்கா, ஸ்நாக்ஸே ஒரு நாள் வச்சு சாப்பிடியோம். சாப்பாடு ஒரு வாரம் வச்சு சாப்பிட கூடாதா? கிடைச்சா போதும்க்கா, அதிகமா அள்ளிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சூடு பண்ணி நல்லா சாப்பிடுவோம்க்கா. நீ பெரிய ஆள் தான். இவிய ஒரு காபி கூட தர மாட்டேங்க, அவக்கா தான் வருத்தமா இருக்கு. ஷில்பா, இப்ப பொண்ணு வந்துடும், உடனே காபி தருவாவே. சரிக்கா. ரோசபக்கா, ஃபங்க்ஷன் முடியக்கு ரொம்ப நேரம் ஆகுமோ? குழந்தை பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷன் தானே, இப்ப முடிஞ்சிடும். இல்லக்கா, என் பிள்ளை போட்டோன்னே அதுக்கு வேற சமைக்கணும். அதான் கேட்டேன், நேரம் போயிட்டு ஓடி வந்துடலாம்ல. குழந்தை அதான் பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லிட்டாவல்ல. பொண்ணு வந்த உடனே பார்த்துட்டு காப்பியை கொடுப்பாவே, அதோட நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஓ அப்படியாக்கா, சரி சரி. ஏக்கா, நம்ம இவ்வளோ பேர் தான் வந்திருக்கோம், அந்த டீச்சர் டீனெல்லாம் காணும். குழந்தை டீச்சர் ஒரு சமயம் ஸ்கூலுக்கு போயிருப்பாவளா இருக்கும், எக்ஸாம் நடக்க பத்தியா? ஓ ஆமா, என்னக்கா? ஆமா குழந்தை. ரோசப்பக்கா, கண்மணி வரா. கண்மணி பிள்ளைய நல்லா அழகா ரெடி பண்ணிருக்காவளே, நல்லா இருக்கல்ல?
ஆமாக்கா அவளுக்கு என்ன குறைச்சல் நல்லா தான் இருக்கா. பொண்ணு வந்துருச்சு எல்லாரும் பாருங்க. ஓ இதுதான் பொண்ணா? நல்லா அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மகனே அஜித் குமார் உனக்கு பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்குமா? ஏங்க நீங்க சொல்லுங்க. எனக்கும் பிடிச்சிருக்கு. பையனுக்கு பிடிச்சாலே எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். அப்புறம் என்ன? எங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்க வீட்ல டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருந்தா மேற்கொண்டு பேசிடுவோம். என்ன இது இவ்ளோ பாஸ்டா இருக்கே? நான் கூட போயிட்டு தான் கலந்து பேசிட்டு சொல்லுவியேன்னு நினைச்சேன். அப்ப சரி நாங்க போறோம், நீங்க கலந்து பேசிட்டு போறோம் சொல்றீங்களா? வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும். ஆண்டி பிசாண்டி எதுக்கு அப்படி சொல்லியாவனா? யாரும் பொண்ணை பார்த்தவொடனே பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாவல்ல. வீட்டில் போய் கலந்து பேசிட்டு சொல்லியும் பாவே. அதனால தான் பிசாண்டி உங்ககிட்ட அப்படி கேட்காவே. எங்களுக்கு பொண்ணு பார்த்த உடனே பிடிச்சு போச்சு, அதனால தான் அப்படி சொன்னா. உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா டக்கு டக்குன்னு சொல்லிருங்க, அடுத்தடுத்து பேசிடுவோம். தங்கச்சி அதுவும் சரிதானம்மா? ஏம்மா சாமி, பொண்ணை உள்ள கூட்டிட்டு போம்மா. sorry ஆண்டி. கண்மணி வா உள்ள போலாம். தங்கச்சி அவிய டக்குன்னு பட்டுன்னு மனசுல பட்டதை சொல்லிட்டாவ. அதே மாதிரி உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா டக்குன்னு சொல்லிருங்க. மேல் கொண்டு பேசுறதெல்லாம் பேசிடலாம்ல. எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குக்கா. ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கும் பிடிச்சிருக்குமா? அரவிந்த் என்னப்பா சொல்லியா? பிடிச்சிருக்குமா? நீரஜம்மா பிடிச்சிருக்கத்த வானரி சம்மந்தி நீங்க என்ன சொல்றீங்க? பிசாண்டி உங்களுக்கு பிடிச்சாலே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். ஆமா சம்மந்தி உங்க இஷ்டம் தான் எங்க இஷ்டமோ. அப்ப சரி எல்லாருக்கும் சம்மதம். எங்களுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். 50 பவுன் நகை போட்டுருங்க உங்க மகளுக்கு. கல்யாண செலவுக்கு ஒரு 15 லட்சம் தந்துருங்க. அவ்வளவுதான், கல்யாணம் சூப்பரா நடந்துரும். வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. என்னது 50 பவுன் நகை 15 லட்சம் ரொக்கமா? அந்த பிசாண்டிட்ட என்ன இருக்கு? வானரி நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. வானரி எல்லாம் இருக்கு, நான் பாத்துக்கிட்டேன். நீங்க தேவையில்லாம குழப்பம் பண்ணாம இருங்க. சம்மந்தி 50 பவுன் நகை 15 லட்சம் ரொக்கம் தானே? எங்களுக்கு அதுல சம்மதம். அப்ப என்ன கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்? சரி சம்மந்தி, முதல்ல காபி குடிங்க. நீங்க வாரியல இருந்து நிறைய பலகாரம் செஞ்சு வச்சிருக்கோம். சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீரஜம்மா போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுமா. சரியத்த. இந்த மீன்காரிய தங்கச்சி நகை எடுத்து போடலான்னு இப்படி பேசிட்டு இருக்காளோ? 15 லட்சம் ரொக்கத்துக்கு என்ன பண்ணுவா? பிறந்த நாளைக்கு செலவு பண்ணக்கே கையில ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. 15 லட்சம் அவங்க கேட்க இவ்வளவு சரிங்க. என்ன நடக்கு? இந்த மீன்காரிக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு? எப்பயாவது ரூபாய்ட்டு வீட்டு பக்கம் வரட்டும், அதுக்கு வரை இவ்வளவு வச்சுக்கிடி. ஏய் கருவாடே, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கா? என்ன நடந்துச்சு அப்படி? அழுகைய first நிறுத்துறியா? யாராவது வந்து பார்த்தா என்ன நினைப்பாவ? நான் உன்னை அடிச்சதா நினைப்பாவ. அழுகைய first நிப்பாட்டு. நீ என்ன சொன்ன? இந்த ஃபங்க்ஷனை நிறுத்துறேன்னு தானே சொன்ன? அங்க என்ன நடந்துச்சு? ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்றது? அவிய காபி கிஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கு வரத உன்னை பார்க்கணும்னு கூப்பிடுவாவ நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவி என்னடானா அவசரப்பட்டுட்டு முதல்ல பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டாவ. நான் உனக்கு அழகா மேக்கப் பண்ணி விட்டதனால பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாவ. இப்போ நான் என்ன செய்யறது? என்னால என்ன பண்ண முடியும்? இதுக்கு தான் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். நான் சிம்பிளா ரெடி ஆவறேன்னு சொன்னேன். நீ என்ன இப்படி எல்லாம் மேக்கப் போட்டு விட்டுட்ட? அது எல்லாரும் இருக்காவல்ல, கொஞ்சம் அழகா ரெடி பண்ணலாமேன்னு பார்த்தேன். அது அழகே ஆபத்தா ஆயிருச்சு. நான் என்ன செய்ய? வாய் மூடு. நீ எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க. இங்க பாரு கருவாடி, நான் உனக்கு நல்லா செய்ய தான் வந்தேன். அவிய முதல்ல காபி தான் குடிப்பாவ. அதுல எப்படியாவது பேதி மாத்திரையே கலந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா கடைசியில அவிய என்னடான்னா முதல்ல பொண்ணு பார்க்கணும், அதுக்கு வரதே நாங்க காபிலாம் குடிப்பேன்னு சொல்லிட்டாவ. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? நானும் காலையில இருந்து உனக்காக தான் போராடிட்டு இருக்கேன். சும்மா நீ என்னை குறை சொல்லாத.
சரி சீக்கிரம் போ. சாரி. இந்த கருவாடு ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சிட்டு நிக்கா? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வீல் பார்த்த உடனே இவள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாவ. கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா? இதுக்கு நான் இவளுக்கு ஹெல்ப் வேற பண்ணணுமா? நல்லா பண்ணுவேன். இந்த கல்யாணமும் நிக்காது. இவளுக்கு என்னால ஹெல்ப் பண்ணவும் முடியாது. சீக்கிரமா இந்த கருவாடை கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு பேக் பண்ணி அனுப்பணும். அப்பதான் என் சேகரோட நான் சேர முடியும். இதுக்குதான் சேகர்ட்ட படிச்சு சொன்ன இவள நம்பாதேன்னு. எப்பவுமே இப்படிதான் கடைசி நிமிஷத்துல சொதப்பிடுவா. சேகர் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு கடைசி வரையும் சொதப்பிட்டே தான் இருந்தா. இப்போ இந்த பொண்ணு பார்க்குற பென்ஷனை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணல. இவ அழகா நீ ரெடி பண்ணி விடும்போது நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு. கரெக்டா அதே மாதிரி பண்ணிட்டு அவளை நம்பி இருக்கவே கூடாது. எனக்கு